நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பாரம்பரிய கல்வி முறை, அதனுடைய பெயர் குருகுல கல்வி முறை. மிக அட்டகாசமான சிறந்த கல்வி முறைங்க. இந்த குருகுல கல்வி முறையில ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் மாணவர்கள் ஆசிரியர்களுடைய பாதுகாப்பு, அரவணைப்பு, அவங்களுக்கு கீழே இருந்து கல்வி கற்றுக்கொண்டார்கள். அந்த காலகட்டத்துல எந்த சூழ்நிலையின் மூலமாக பணம் இயற்ற வேண்டும் என்பது காலத்திற்கு காலம் அது மாறுபாடுகளை கொண்டது. அதையும் சொல்லி கொடுத்தாங்க. அதை தவிர்த்து எந்த காலமாக இருந்தாலும் இந்த மனித கோட்பாடுகள், நற்பண்புகள், உயர்ந்த குணங்கள் இதெல்லாம் என்றும் மாறாதது. அது எப்படி இருக்கணும், காலத்திற்கு தகுந்தாற்போல் அது எப்படி மாறுகிறது, எப்படி அதை அணுக வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம், குருகுல கல்வி முறை. ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் பீரியடு, அந்த ஒரு சைல்டு, ஒரு மாணவன் என்ன ஒரு கோட்பாடு இல்லை தத்துவங்களே அல்லது பாடத்தை பெறுகிறான், அதாவது சிலபஸ், இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சிலபஸ். ஒரு ஆசிரியர் என்ன கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுல இருக்கும். இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் மாதிரி 2.5 வயசுல ப்ரீகேஜியில் போட்டு 3 வயசுல எல்கேஜி 5 அப்படிலாம் இல்லாமல் அந்த குருகுல கல்வி முறைக்குள்ள போகும்போது ஒரு குறிப்பிட்ட வயது இருக்கணும்னு அவங்க அதை மெயின்டைன் பண்ணாங்க. அந்த வயதுல ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சிலபஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யார், அப்படி இல்லையா, நீ யார், எங்கிருந்து வருகிறாய், உன் பிறவியினுடைய நோக்கம் என்ன, என்ன ஒரு டாபிக், என்ன மாதிரி ஒரு சிலபஸ் பாருங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் அலைந்து தேடி அறிய முயற்சி செய்வது இதைத்தான். நான் யார், எங்கிருந்து வருகிறேன், எதற்காக வந்தேன், என்ன செய்யணும், இதோட நோக்கம் என்ன. அதாவது ஒரு சின்ன லெசன் எடுத்துக்கிட்டாலே லேர்னிங் அப்ஜெக்டிவ்னு ஒன்று டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறோங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு பாடம், அது சவுண்டு, ஹீட்டு, இல்லை எனர்ஜி, இல்லைன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட், இல்லைன்னா ஒரு லாங்குவேஜ் டூல், அது எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு பாடம் என்று எடுத்துக்கொண்டால் லேர்னிங் அப்ஜெக்டிவ் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது இன்றைய கல்வி முறையில் நாங்கள்லாம் அதை எழுதி அனுப்புகிறோம், லெசன் பிளான் அப்படிங்கிற பேரில். அதே மாதிரி இப்போ நான் ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய நோக்கம் என்ன, நான் இந்த பிறவி எடுத்ததோட இன்டென்ஷன் என்ன, என்னோட அந்த லேர்னிங் அவுட்கம் என்ன, இந்த மனிதனாக பிறந்து நான் வாழும்போது என்னுடைய லேர்னிங் அவுட்கம் என்னங்கிறது தான் ரொம்ப அழகா. உன்னுடைய பிறவியின் நோக்கம் என்ன, நீ எதற்காக பிறந்திருக்கிறாய், இதை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும். இது தாங்க நம்ம பாரத திருநாட்டின் குருகுல கல்வியில் முதல் பாடமாக இருந்தது. அத்தனை நல்ல நல்ல கருத்துக்களையும் கல்வியில் சேர்த்து கொடுக்கப்பட்டது அந்த காலத்தில். சரி.